நமஸ்காரம். நாம பல இடங்களிலும் கியூ ஃபார்ம் பண்றோம். கோவிலுக்கு போகிறச்சேவும் நித்தியப்படியிலேயே இப்பெல்லாம் நிறைய கூட்டம் இருந்ததுன்னா கியூ தான். முக்கியமான பண்டிகை நாட்கள், உற்சவ நாட்கள்ல இன்னும் பெரிய கியூவே வச்சுடுறா. அதுக்கு எங்கேயும் நகர முடியாதபடிக்கு கட்டையெல்லாம் கட்டி பேரிகேட் எல்லாம் போட்டு இந்த கியூல இப்படித்தான் போகணும்னு வச்சுடுறா. அதே மாதிரி இப்ப யாத்திரைக்கு போகிறச்சேவும் பஸ்ல இருந்து இறங்கினா அந்த பஸ்ல இருக்கிற 40 பேரும் ஒரு கியூ ஃபார்ம் பண்ணுங்கோ, போயிட்டு வாங்கோ. அப்படின்னா தான் கிடுகிடுன்னு போலாம், கிடுகிடுன்னு திரும்பி வந்துடலாம், மிஸ் ஆகாத இருப்பேள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது நடக்காது. ஏன்னா யாத்திரைக்கு போற இடத்துல எல்லாம் கட்ட கட்டின்னு இருக்க முடியாது. இத போல எங்க வேணா போங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போங்க, அதுக்கு ரங்கராட்டனத்துக்கு போனோம்னா கியூ வச்சிருக்கா. வேறு எங்க போனாலும் சரி கியூ இருக்கு. ஆனா அந்த இடத்துல பேரிகேட் போட்டு கட்ட கட்டியிருக்கா. அப்ப அவர்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பு? நம்ம சுலபத்துல கியூ ஃபார்ம் பண்ண மாட்டோம். அப்படியே ஃபார்ம் பண்ணாலும் நாம ஃபார்ம் பண்ணிக்கோன்னு பண்ண மாட்டோம். கட்ட கட்டி வச்சா தான் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு வருவோம். வெளியில கீழே விட்டுட்டா இவர்கள் வரமாட்டா. இப்படித்தான் நம்மளை பத்தி ஒரு பாப்புலர் பிலீஃப். இது எதனால இந்த மாதிரி இருக்கு? இதே இப்போ ஒரு 5வது படிக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாம் கியூல போ அப்படின்னா நேர போயிடுறா. அவ ஒண்ணு அங்கங்க போறது இல்ல. அவர்களால கியூ ஃபார்ம் பண்ணி போக முடியறதே, நம்மால ஏன் முடியல? ஏன்னா நாம என்ன சின்ன வயசா இருக்கோம், சொன்னதை கேட்கணும், கண்ட இடத்துல காணா போடக்கூடாது. பெரியவர்கள் சொன்னதை கேட்கணுங்கிற எண்ணம் அந்த 5 வயசு குழந்தைகள்கிட்ட இருக்கு. ஆனா நமக்கு வயசான உடனே நமக்கு தான் தெரியுமே, நம்ம பாட்டை நமக்கு பார்த்துக்க தெரியும், நாமா போலாம், நம்மள யாரு கியூல நில்லுன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு இப்போ இந்த எண்ணெல்லாம் நமக்கு வந்துடுறது. இப்ப வயசாயிட்டாலே இண்டிபெண்டன்ஸ் அதிகமா இருக்க போறது. கியூங்கிறது நம்ம பெருமைக்கு ஏதோ குறைச்சல்னு தோணி போடுறது. அது என்ன வரிசையில போன்னு சொல்றது, ஒருத்தர் பின்னாடி நான் நிப்பேனா, நம்ம இஷ்டத்துக்கு போவோமே அப்படின்னு போறது. இந்த திங்கிங்ல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பகவான் இடத்துல போகும்போது இப்படித்தான் டிசிப்ளின்டா போகணும்னு சொல்லியிருக்கார்கள். சரணாகத்தின்னா இப்படித்தான், பக்தி யோகம் தான் இப்படித்தான். அப்ப என்ன ஆகும்? அது எந்த வகை முறையில சொல்லப்பட்டிருக்கோ அந்த வகையில போனா தான் அதை சாதிக்க முடியும். நமக்கோ இப்ப இந்த கியூ கதையில பார்த்ததுல இருந்து இன்னதுதான் ஒரு டிசிப்ளின் போட்டு விட்டாலே நமக்கு போக முடியாது. இப்ப எத்தனை பேர் ரோட கிராஸ் பண்ணச்சே ஜீப்ரா கிராசிங்ல போறோம், எத்தனை பேர் ரெட் லைட் நின்று போனா தான் போகணும்னு போறோம். அப்படிலாம் இல்ல, ஏதான கிடைச்ச இடத்துல கிராஸ் பண்ணிப்போம். இதுல இன்னொரு மோசமான எண்ணம் என்னன்னா, கியூவை பிரேக் பண்ணணும், முன்னாடி போகணும், சீக்கிரம் போகணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம நின்றுட்டு இருந்தா பின்தங்கியே போயிடுவோம். குனிஞ்சுட்டே இருந்தோம்னா குட்டிகிட்டே தான் இருப்பா. நாம முண்டி எடுத்துக்கொண்டு முன்னாடி போனா தான் சாதிக்க முடியும். இந்த பின்னாடி பின்னாடி நிற்கிறவாள்லாம் கையால் ஆகாதவர்கள். இது என்ன எடுத்துப்போ, அது தப்பா கியூவை பிரேக் பண்ணிட்டு போகக்கூடாது. போனா அது எத்திக்கல் இல்லை, அது சிவிக் சென்ஸே இருக்காது அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஊர் என்ன சொல்லணும்னா, ஸ்மார்ட்டாவே இல்ல, இவ ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, என்ன என்னமோ பின்னாடி பின்னாடி தயங்கி தயங்கி இருந்தா இப்படியா, முண்டி அடிச்சு நான் வந்துட்டேன் பாரு. ஒரு ரயில்வே கேட்டு திறக்கிறது பாருங்க. அப்ப எல்லாரும் எதிர்த்த பக்கம் போயிட்டோம்னா அந்த பக்கத்துல இருந்து வர்ற வண்டி எப்படி வரும்? அந்த வண்டி வரலன்னா நாம எப்படி போக முடியும்? ஆனா பாப்புலரா நினைக்கிறது என்ன தெரியுமோ, ரயில்வே கேட்டு திறக்கச்சே நம்ம கியூல பின்னாடி நின்றோம்னா நின்றுட்டே இருக்க வேண்டிதான். அப்படியே உடைத்து கொண்டு முன்பக்கம் வந்து என்னவோ ஏதோ முட்டி மோதிண்டு எத்தனை பேர் திட்டினாலும் கவலைப்படாம போய் அப்பதான் நான் ஸ்மார்ட், அப்பதான் நல்ல டிரைவர் என்று நினைச்சிருக்கிறோம். அப்படிலாம் இல்லை. நாம எந்த இடத்துல போனோம்னாலும் டிசிப்ளின்டா இருந்தோம்னால் அது எப்போதுமே நன்மை செய்யும். ஒரு டெம்பரரியாவானா நம்முடைய ஸ்மார்ட்னஸை காட்டுறதுக்காக பிரேக் பண்ணிட்டு இப்படி எப்படி போலாமே தவிர நீண்ட காலத்துக்கு அது பயன் தராது. ஏன்னா இது எதனுடைய அவுட்கம்? நம்ம உள்ளத்துல டிசிப்ளின் இல்லை, நம்ம ரொம்ப சுதந்திரர்கள்னு உள்ளூர பாஞ்சிருக்கு. அதனாலதான் கியூல நிற்க மாட்டேங்கிறோம், அதனாலதான் பிரேக் பண்றோம். இது இங்க நல்லா இருக்கும். உலகத்தவர்கள் நம்ம நீங்க ஸ்மார்ட் இல்ல, பிரயோஜனம் இல்லை, ஒரு பின்னாடி லைட் பேக் அப்படின்னு சொல்லலாமே தவிர இந்த கியூ சென்ஸோ இந்த டிசிப்ளினோ இந்த ஒரு வகைமுறைக்கு உட்பட்டு வருகிறதோ இங்க இல்லாத படுத்துன்னு வச்சுங்க. அப்ப அதே போலத்தான் சரணாகதி, பக்தி, ஞானம் எல்லாத்துக்குமே வரும்.
நம்ம எட்டத்துக்கு போனா என்ன? ஏன் வேதவியாசர் சொல்லியிருக்கிறபடிதான் நான் போனோமா? நான் பகவான் அடையணும், எப்படி அடைஞ்சாலும் சரி நான் ஸ்மார்ட்டா அடைஞ்சு காட்டுறேன் பாருனா, இந்த ஸ்மார்ட்னஸ்னா உலகத்துல வேணா வேலையாகலாமே தவிர கண்டிப்பா இது பகவான் இடத்திலே வைதிக விஷயத்தில் இது உதவவே உதவாது. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கச்சே கூட இப்படித்தான் நிக்கணும், லெப்ட் சைட்லன்னா இங்கதான் நிக்கணும், குறுக்க குறுக்க போய் நிக்க கூடாது. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் எங்க வேணா பாருங்க, பொட்டியை வச்சுன்னு ஓரமா நிக்கணும்னா நிக்க மாட்டா. எங்கேயோ நட்ட நடுவுல வச்சிருந்து யாருக்கும் போற வர்றதுக்கு இடைஞ்சலா இருந்தா, பல சமயம் ரயில்வேல கதவை திறந்து வச்சிருந்தே நின்று இருப்பா, போக வர முடியாது. பஸ்ல ஏறி இறங்க முடியாதபடிக்கு பஸ் முன்னாடியிலேயே நின்றுட்டே இருப்பா. இது எல்லாத்திலயுமே ஒரு சிவிக் சென்ஸ் குறைச்சல். புறத்தியார் என்ன பண்ணுவா அப்படிங்கறத பத்தியே பார்க்காமல் இந்த ஒரு விஷயத்திலே மேல நாடுகளை நம்ம கொண்டாடணும். அவளுக்கு சிவிக் சென்ஸ் ரொம்ப அதிகம். சரியா கியூல தான் நிப்பா, தங்களுடைய டேர்ன் வர்ற வரைக்கும் வாயக்கைய திறக்கவே மாட்டா. இப்படித்தான் சொல்லியாச்சுன்னா அது வரைக்கும் காத்துட்டு இருப்பா. எங்கேயும் டேர்ன் மாறி முன்னாடி வந்து முட்டி மோதவே மாட்டா. ஒரு பொட்டியை குறுக்க வச்சு நின்னுட மாட்டா. பின்னாடி இருக்கிறவா வரணுமேங்கிற எண்ணத்தோட இடம் கொடுப்பா. இதெல்லாம் நமக்கும் கண்டிப்பா இருக்கணும். இது இல்லேன்னு வச்சுங்க, அப்ப சுத்தி சுத்தி நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு வெளியில பார்க்கவே இல்லைன்னு ஆயிடும். அப்படி பார்க்கலன்னால் இன்னொருத்தர் சொன்னதை கேட்க மாட்டோம். ஆனா இப்ப பக்தி சரணாகதின்னு சொன்னா இன்னொருத்தர் சொன்னதை கேட்டா தான் நம்மளால முன்னேற முடியும். நமக்கா சரணாகதி தெரியாது, பக்தி தெரியாது. அப்ப வியாசரோ நம்மாழ்வாரோ யாரோ சொல்லி இருக்கிறத கேட்டுதானே செஞ்சாகணும். நம்ம தான் இந்த டிசிப்ளினே இல்லாத படுத்தினா கேட்கவே மாட்டோம் இல்லையோ. அதனால இது வெறும் ஸ்மார்ட்னஸ், எப்படியாவது என் காரியத்தை நடத்திட்டேன்னா அதுதான் ஸ்மார்ட்டா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம குழந்தைகளுக்கு இந்த ஸ்மார்ட்டா இருக்க சொல்லிக் கொடுக்கணுமா இல்ல டிசிப்ளின்டா சொல்லிக் கொடுக்கணுமானால் தயவு செய்து ஸ்மார்ட்னஸ் டிசிப்ளினும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமானது என்று நினைக்கவே வேண்டாம். நமக்கு டிசிப்ளின்டு ஸ்மார்ட்னஸ் இருந்ததுனால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுதான் பக்திக்கும் தேவை, சரணாகதிக்கும் தேவை. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.